அது ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டில் மரமெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நடுவில் போகிறதுக்கெல்லாம் எங்கேயுமே வழி கிடையாது. எங்கேயா போகணுன்னா கூட ஒரு மரத்தோட இடுக்கு வழியாக போய் தான் அடுத்த மரத்தோட இடுக்கு வழியாக போய் அப்படி தான் போகணும். அதனால் அந்த காட்டுக்குள்ளே மனுஷன் நடமாட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தா ஒரே ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே ஒரு மந்திரவாதி இருந்தான். அவன் பேர் கபாலிகன். அவன் பார்த்தா செம்ம குண்டாக இருப்பான். ஒரு கண்ணு கிடையாது. அப்படியே மூஞ்சியில் தாடி பயங்கரமாக வளர்ந்துருக்கும். தலையில் இருக்கிற முடியெல்லாம் சேர்த்து பெரிய கொண்டை மாதிரி போட்டுருப்பான். தலையில் கருப்பு கலரில் பெருசாக ஒரு பொட்டு மாதிரி இட்டுக்கிட்டு இருப்பான். கழுத்தில் மண்டை ஓடு மாலை. இதை மாதிரி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பான். கருப்பு கலர் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவான். அவன் என்ன பண்ணான், அந்த குகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய யாகம் பண்ணி ஒரு காளி சிலையை வச்சு அந்த காளிக்கு யாகம் பண்ணி தொடர்ந்து மந்திரத்தை போட்டுகிட்டே இருக்கான். எதுக்கு அப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிற மந்திர சக்தி எல்லாம் தனக்கு தான் வரணும் அப்படின்ட்டு அவன் அந்த யாகத்தை பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு ஒரு நாளைக்கு அவனோட யாகத்துலேருந்து அந்த நெருப்புலேருந்து அப்படியே காளி வந்தாங்க. வெளில வந்துட்டு, கபாலிகா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த கபாலிகன் எழுந்திருச்சு அந்த காளியை வணங்கி, இந்த உலகத்தில் இருக்கிற மந்திர சக்தி எல்லாம் எனக்கு வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அப்படின்னா இந்த பாதாள உலகத்தில் தெய்வீக சக்தி பொருந்திய ஒரு பாதாள வைரம் இருக்குது. அது உன் கைக்கு வரணும். வந்ததுனா தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திர சக்தியும் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் ரொம்ப நன்றி காளிமாதா, நான் இப்போவே பாதாள உலகத்துக்கு கிளம்புறேன். அங்கே யார் இருந்தாலும் சரி அவங்கள வென்ற அந்த பாதாள வைரத்தை நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். உடனே காளி நிறுத்து நில்லு முதல்ல. ஆனால் நீ பாதாள உலகத்துக்குள்ளே போக முடியாது. நீ பாதாள உலகத்துக்கு போன அப்படின்னா உன்னோட தலை வெடித்து நீ அப்படியே ஒரு மலையாக மாறிடுவ. அதுவும் சாதாரண மலை இல்லை, ஃபுல்லாக வைரம் இருக்கிற மாதிரியான வைர மலையாக மாறிடுவேன். அதனால் நீ பாதாள உலகத்துக்கு போக முடியாது. இந்த பாதாள உலகத்துக்கு யார் போகணும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சி அவங்க தான் பாதாள உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் காளிகிட்ட, அந்த பாதாள உலகத்துக்கு யார் போகிறாங்கங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான். இந்த பாதாள உலகத்துக்கு போகிறவங்களோட கையில் பார்த்தா ஒரு கையில் சங்கோட ரேகை இருக்கும், இன்னொரு கையில் சக்கரத்தோட ரேகை இருக்கும். அதை மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் பாதாள உலகத்துக்குள்ளே போக முடியும். மற்றபடி யார் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காளி அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சு போன உடனே இந்த கபாலிகன் சரி காளி சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு உடனே வெளியில் அவனோட கையில் என்ன ரேகை இருக்குதுன்னு பார்த்தான். அவனோட கையில் பார்த்தா கிற்கா முற்கான்னு ஒரு ரேகை தான் இருந்தது. நல்ல வேளை காளி சொன்னாங்க, இல்லைன்னா போய் என் தலை வெடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் உடனே என்ன பண்ணான், நேராக அவனோட குகைக்குள்ளே அவன் ஒரு மாய கண்ணாடி வச்சுருந்தான். அந்த மாய கண்ணாடி என்ன பண்ணும், நாம் கேட்குறது எல்லாத்தையும் கரெக்டான நியூஸ் தரும். இப்போ மாய கண்ணாடி இருக்கா யார் வீட்லையாவதுன்னு பார்த்தா எல்லார் வீட்லேயும் இப்போ மாய கண்ணாடிக்கு பதிலாக என்ன இருக்குது, கூகுள் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அவன் நேராக மாய கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு போனான். போயிட்டு, மாய கண்ணாடியே எனக்கு ஒரு கையில் சங்கு ரேகையும் ஒரு கையில் சக்கர ரேகையும் இருக்கிற ஒருத்தனை காட்டு அப்படின்னு சொன்னான். உடனே மாய கண்ணாடி அப்படியே சைன்னு ஒரு நிமிஷத்துக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இளவரசனை காட்டித்து. உடனே அந்த இளவரசன் எந்த நாட்டில் இருக்கான்னு காட்டு அப்படின்னு.
உடனே இப்படியே சுற்றிட்டு அது ஜெயபுரின்னு ஒரு நாடு, அந்த நாட்டோட இளவரசன் அது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. உடனே என்ன பண்ணால், இந்த மந்திரவாதி அந்த யாகத்தை எல்லாத்தையும் அணைச்சி குகை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு குகையை இழுத்து பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். நேராக கிளம்பி வெளியில் அவன்கிட்ட ஒரு மந்திர கம்பளம் இருந்தது. அதை விரித்து அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு ஜெயபுரி நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான். உடனே அது அப்படியே ராத்திரி வேளையில் சைன்னு பறந்து நேராக ஜெயபுரி நாட்டோட எண்டில் இறங்கிடுது. இறங்கின உடனே அந்த மாயா கம்பளத்தை சுட்டி எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணான், நேராக அந்த ஜெயபுரி நாட்டுக்குள்ளே போனான். போயிட்டு எப்படியாவது இந்த ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த இளவரசனை நம்ம அங்கேருந்து கூப்பிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட மைண்டில் இருந்தது. உடனே நேராக இவன் என்ன பண்ணான், இவனோட உருவத்தை இவ்வளோ பெரிய குண்டா ஒரு மந்திரவாதி மாதிரி போனால் ராஜா அந்த இளவரசனை இவனோட அனுப்புவானா? அனுப்ப மாட்டான்ல. அதனால் இவனோட உருவத்தை ஒரு நல்ல முனிவர் மாதிரி மாற்றிக்கிட்டு நேராக அந்த அரண்மனைக்கு போனான். அரண்மனைக்கு போயிட்டு, ராஜா, இதை மாதிரி உன்னோட பையனுக்கு இப்போ வெளி உலகத்து அனுபவம்லாம் கண்டிப்பாக வேணும். அவனோட கல்வியெல்லாம் முடிய போகிறது. ஸோ அவனை நீ என்னோட அனுப்பு. நான் ஒரு 2 வருஷம் அவனை கூப்பிட்டு நாடு நாடாக சுற்றி அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தரேன். அதுக்கப்புறமா நான் திரும்ப அவனை இந்த நாட்டுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னா. உடனே ராஜாவுக்கு என்னடா அது திடீர்னு ஒரு முனிவர் இப்படி சொல்கிறாரு, இதை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு தோணுச்சு. அதுக்குள்ளே அந்த நாட்டோட அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், மந்திரி. அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் யார் அது, போகிற போக்கில் திடீர்னு ஒரு முனிவர் வராரு, ஒரு 2 வருஷத்துக்கு இந்த இளவரசனை நம்ம கூட அனுப்புன்றாரு. உடனே ராஜா, எதுவாக இருந்தாலும் அதை பற்றி யோசித்து பண்ணுங்க, உடனே எல்லாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க, நம்ம குலகுருட்ட ஒரு வேர்டு கேட்டுக்கலாம். அவர் கல்வி முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லவே இல்லையே நம்மக்கிட்ட. திடீர்னு ஒரு முனிவர் இவனுக்கு கல்வியெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. உடனே இந்த மந்திரவாதி என்ன பண்ணால், அந்த அமைச்சர்கிட்ட, நீங்கள் சும்மா இருங்க, ராஜா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ராஜாவை குழப்பி விட்றீங்க அப்படின்னு கேட்டு அந்த அமைச்சரை பார்த்து சத்தம் போட்டான். உடனே இந்த ராஜாக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. என்னடா திடீர்னு ஒரு முனிவர் வராரு, நம்மக்கிட்ட இளவரசனை அனுப்புன்னு கேட்குறாரு, அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தானே இந்த அமைச்சர் சொல்கிறார். அதுக்குள்ளே பார்த்தா இவர் இந்த அமைச்சரை பார்த்து கோபமாக கத்துறாரு. என்னவோ நடக்குது, சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இல்லை, நான் எங்கள் குலகுருட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா இந்த மந்திரவாதிக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்னா. உடனே, என்னங்க நீங்கள் திடீர்னு நீங்களாக வரீங்க, இளவரசனை அனுப்புன்றீங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரவாதி என்ன பண்ணால், அந்த முனிவர் வேஷத்துலேருந்து திடீர்னு மறுபடியும் கபாலிகனாக மாறிட்டான். மாறிட்டு, ஏ ராஜா, நான் யார் தெரியுமா, இப்போ உன் இளவரசனை நான் தூக்கிட்டு போகணும்னு நினச்சா கூட நான் தூக்கிட்டு போயிடுவேன். என்னை அனுப்புன்னு சொன்னால் நீ அனுப்ப மாட்டேங்கிற, உன் கண்ணு 2 குருடா போகும் அப்படின்னு சொல்லி உடனே ராஜாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்றான். ராஜாவோட கண்ணு 2 உடனே தெரியாமல் போயிடுது. உடனே இந்த பக்கம் அந்த அமைச்சரை பார்த்து, அவரே அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்தார், நீ நடுவில் குழப்பி விட்ட, நீ ஒரு கல் சிலையாக போ அப்படிங்கிறான். உடனே அந்த அமைச்சர் உட்காந்த இடத்துலையே அப்படியே ஒரு கல் சிலையாக மாறிடுறார். உடனே இந்த மந்திரவாதி பயங்கர கோபத்தோட அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் வந்துடுறான். அவன் ஏன் ராஜாவுக்கு இப்படி கண்ணு 2 குருடா போகணும்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்தான் அப்படின்னா, அவன் வேற ஒரு ஐடியா பண்ணியிருந்தான். அதை மாதிரி ஒரு சாபத்து வழியாக அந்த கண்ணு 2 தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த பாதாள வைரத்தை அவங்களோட கண்ணில் காமிச்சு, அதோட ஒளியை கண்ணில் காமிச்சா மறுபடியும் பார்வை வந்துடும். அது இந்த மந்திரவாதிக்கு தெரியும். அதனால்
சரி இவன் கண்ணு ரெண்டையும் நம்ம குருடாக்கி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவன் பையனை அனுப்பிச்சு அந்த பாதாள வீரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவான். அவன் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அவனை பிடிச்சிடணும், பிடிச்சி அந்த பாதாள வீரத்தை நம்ம பிடுங்கிட்டுருணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதி பிளான் பண்ணான். உடனே சரின்ட்டு என்ன பண்ணான், இங்கே இருந்தோன்னா நமக்கு ஆபத்து, நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உடனே மந்திர கம்பளத்தில் ஏறிக்கிட்டு நேராக அவனோட குகைக்கு வந்துட்டான். வந்துட்டு குகைக்குள்ளே போய் அந்த மாயா கண்ணாடியை ரெடி பண்ணி அந்த மாயா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜெயபுரி நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தா ஜெயபுரி நாட்டில் வந்து ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. அந்த அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்கள்லாம் வந்து ராஜாவோட கண்ணை பார்த்தாங்க. பார்த்துட்டு இது என்னன்னே தெரியல ராஜா, கண் இனிமேல் உங்களுக்கு சரியாகிறதுக்கான சான்ஸே இல்லை, இனிமேல் உங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க. சொல்லிவிட்டோடனே அந்த ஜெயபுரியோட இளவரசன் இருக்கான்ல, அந்த இளவரசனும் வந்து பார்த்தான். அவன் பேர் குணசேகரன். அவனும் வந்து பார்த்தான். எல்லா அரண்மனை வைத்தியர்கள்ட்டையும் கேட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. எந்த வைத்தியர்களாலையும் ஏன் என்ன காரணத்தினால கண்ணு தெரியல அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல தம்பி, இது வந்து மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத மாதிரியான இதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரே ஒரு வைத்தியர் மட்டும் சொன்னார், இதை மாதிரி நம்மளோட ஜெயபுரி நாட்டுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட வேணால் இதை பற்றி கேட்டோன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த குணசேகரன் என்ன சொன்னால், சரி நானே போகிறேன், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலேருந்து ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நேரம் தெற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டுக்கு போனான். போயிட்டு அந்த காட்டில் அந்த முனிவரை தேடி கண்டுபிடிச்சி குதிரையை நிறுத்திட்டு வந்து அந்த முனிவரை வணங்கினான். வணங்கினோடனே முனிவர் வந்து என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். இதை மாதிரி நான் வந்து ஜெயபுரி நாட்டோட இளவரசன், இதை மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு நேற்றுலேருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒரு மந்திரவாதி வந்து கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டான். உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு தான் நான் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவர் வந்து கொஞ்சம் இரு, என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்தார். உட்காந்த உடனேயே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி இந்த மந்திரவாதி வந்து உலகத்திலேயே மந்திர சக்தி நிறையா வரணுங்கிறதுக்காக காளிகிட்ட கேட்டிருக்கான். காளி வந்து அந்த பாதாள வைரத்தை எடுத்துக்கிட்டு வா, வந்தேன்னா தான் உனக்கு வந்து உலகத்திலேயே மந்திர சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக அந்த பாதாள வைரத்தை வந்து அவனால் பாதாள நாட்டுக்கு போய் அந்த பாதாள வைரத்தை எடுக்க முடியாதுங்கிறதுனால எந்த இளவரசனுக்கு கையில் வந்து சங்கு சக்கர ரேகை இருக்கோ அந்த இளவரசனை அனுப்பிச்சு தான் வந்து அந்த பாதாள வைரத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குணசேகரனை வந்து அனுப்புறதுக்காக அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பாதாள வைரத்தை எடுத்துகிட்டு வந்து அதோட வெளிச்சத்தை வந்து இந்த ராஜாவோட கண்ணில் காமிச்சா ராஜாவுக்கு வந்து மறுபடியும் பார்வை வந்துடும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், பாதாள உலகத்துக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தாரு. பார்த்தா அது வந்து வடக்கு பக்கத்தில் இந்த கபாலிகனோட காடெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இன்னொரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே பார்த்தா தண்ணி இருக்காது, அதுக்கு பதிலாக ஒரே ஆசிட் மாதிரி இருக்கும், கந்தகம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது அந்த குளத்துக்கு அடியில் தான் வந்து இந்த பாதாள உலகத்துக்கு போகிற வழி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த கந்தகம் இருக்குல்ல, கொதிச்சுட்டு இருக்கிற ஆசிடு, அதில் வந்து மற்ற யாராவது இறங்குனாங்க அப்படின்னா அப்படியே எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பாதாள உலகத்துக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ, அதாவது இளவரசனாக இருக்கணும், கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கணும், அதை மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த குளத்துக்குள்ளே குதித்து அடியில் போனாங்கன்னா அவங்கள அது ஒன்றும் பண்ணாது, அது அப்படியே தண்ணியாக மாறிடும்.
அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. உடனே இப்படி கண்ணை முழிச்சார். முழிச்சிட்டு, குணசேகரா, உன் கையில் வந்து சங்கு சக்கர ரேகை இருக்குது. இந்த பாதாள உலகத்தில் போய் பாதாள வைரம்னு ஒன்று இருக்குது, அதை எப்படியாவது நீ எடுத்துக்கிட்டு வந்துட்ட அப்படின்னா அதை வந்து உங்கள் அப்பாவோட கண்ணில் காமிச்ச அப்படின்னா அந்த ஒளியில் அவருக்கு திரும்ப கண் வந்துடும். அந்த பாதாள உலகத்துக்கு வந்து சங்கு சக்கர ரேகை இருக்கிறவங்களால மட்டும்தான் போக முடியும். அவங்க இளவரசர்களாகவும் இருக்கணும். அவங்களால மட்டும்தான் அந்த பாதாள உலகத்துக்கு போக முடியும். இப்போது ஒன்றால் போக முடியும். உன் ஒருத்தனால தான் போய் அந்த பாதாள வைரத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா. உடனே அது எங்கே எப்படி போகணுங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இங்கேருந்து வடக்கு பக்கத்தில் ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் பார்த்தோன்னா நடுவில் வந்து மந்திர பொய்கை அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. அந்த மந்திர பொய்கை குளத்தில் அப்படியே ஒரே கந்தகமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆசிடாக இருக்கும். மேலே பார்த்தா அப்படியே புகையாக வந்துக்கிட்டு இருக்கும், கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நீ வந்து அதுக்குள்ளே போய் இறங்கணும் அப்படின்னு. கொதிச்சுட்டு இருக்கிற ஆசிடுக்குள்ளே இறங்கினா நான் செத்துற மாட்டேனா அப்படின்னு. நீ செத்து போக மாட்ட. யாருக்கு வந்து கையில் வந்து சங்கு சக்கர ரேகை இருக்கோ அவங்கள மட்டும் அது வந்து அலோவ் பண்ணி நேராக கீழே கொண்டு போயிடும். வேறு யாராக இறங்கினாங்கன்னா அவங்களாம் எரிஞ்சிருவாங்க. அது வழியாக போனேன்னா கடைசியில் உன்னை கொண்டு பாதாள உலகத்தில் கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த வைரத்தை நீ எப்படி எடுக்கிறங்கிறது உன்னோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவனும் அந்த முனிவருக்கு வணங்கி, ரொம்ப நன்றி, நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து குதிரை எடுத்துக்கிட்டு நேராக இவனோட அரண்மனைக்கு வந்தான். வந்துட்டு ஒரு அமைச்சர் வேறு கல்லாக போயிட்டார். மிச்ச அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து இதை மாதிரி அப்பாவோட கண்ணு தெரியறதுக்காக பாதாள வைரத்தை எடுக்கிறதுக்கு போகிறேன். நான் வர வரைக்கும் நாட்டை நீங்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அப்பாவையும் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்டையும் சொல்லிவிட்டு இங்கேருந்து அந்த மந்திர பொய்கையை தேடி குதிரை எடுத்துக்கிட்டு போனான். போகிறான் 1000 கிலோமீட்டரில் போகணும். ஒரு 10 நாள் கழித்து அந்த மந்திர பொய்கை இருக்கிற காட்டுக்கு வந்தான். வந்து சேர்ந்துட்டு அந்த மந்திர பொய்கையை அந்த காட்டுக்குள்ளே தேடினான். எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் தான் இவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்ட்டு அந்த குதிரையை வந்து அங்கே ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஒரு மரத்து மேலே ஏறி ஏதாவது பக்கத்தில் வந்து நல்ல புகை வருதாங்கிற மாதிரி பார்த்தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா புகை வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு மறுபடியும் மரத்தில் ஏறி இறங்கி குதிரையில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த புகை வந்த இடத்துக்கு போனான். இவன் நினச்சது சரிதான். கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தா ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்து ஃபுல்லாக அப்படியே ஆசிட் வந்து தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, இதுதான் மந்திர பொய்கைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இவன் கொண்டு வந்த குதிரையை அங்கே நிறையா புல் இருக்கிற இடத்துல கட்டி போட்டான். கட்டி போட்டு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீ மேய்ஞ்சிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டையும் அவுத்து விட்டான். ஏன்னா வந்து இவன் எத்தனை நாள் திரும்ப வருவான்னு தெரியாது. குதிரையை கட்டி போட்டு ஒரு இடத்துலையே அது மேய்ஞ்சிட்டு எல்லா புல்லையும் மேய்ஞ்சி முடிச்சிருச்சு அப்படின்னா அதால் வேறு இடத்துக்கு போக முடியாதுல்ல. அதனால் அந்த கட்டையும் அவுத்து விட்டு இந்த ஏரியாவிலே நீ மேய்ஞ்சிக்கிட்டுரு, நான் திரும்ப வந்தேன்னா நான் வந்து உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான், அந்த மந்திர பொய்கையில் போய் ஒரு மண்டபத்து மேலே ஏறி அந்த மண்டபத்துலேருந்து கரெக்டாக அந்த மந்திர பொய்கைக்குள்ளே டைவ் அடித்து குதித்தான். கரெக்டாக இவன் வந்து அந்த மந்திர பொய்கைக்குள்ளே குதிக்கும்போது பார்த்தா அந்த மந்திர பொய்கையில் இருந்த ஆசிட் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக மாறிடுச்சு. தண்ணியாக மாறி இவன் அப்படியே சரன்னு அந்த குளத்துக்கு அடி பக்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போச்சு. இழுத்துக்கிட்டு போய் அங்கே பார்த்தா ஒரு கதவு இருந்துச்சு. அந்த கதவு வழியாக இவனை வந்து டபக்குன்னு குளத்துக்கு அடியில் உள்ளே தள்ளிட்டு அந்த கதவும் மூடிக்குச்சு. இவன் பார்த்தா பூமிக்கு அடியில் போயிட்டான். பூமிக்கு அடியில் போய் இந்த பாதாள உலகத்தோட வாசல்கிட்ட வந்து டமால்னு விழுந்தான். ஒன்றும் அடியெல்லாம் படலை. விழுந்த உடனே இந்த பாதாள உலகத்தில் இருந்த வாசலில் காவல் காத்துக்கிட்டு நிற்கிறவங்கலாம் இருக்காங்கள்ல, அந்த சோல்ஜர்ஸ்லாம், அவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து அங்கே இறங்கின உடனே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி நேராக ராஜாட்ட இழுத்துட்டு போனாங்க, இந்த குணசேகரனை.
இந்த பாதாள உலகத்தோட ராஜா இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணான், அவனோட ராஜகுருவோடு உட்காந்துக்கிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான். மந்திர ஆலோசனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீட்டிங்கெல்லாம். நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணலாம், நாட்டில் எப்படிலாம் திருடனை ஒழிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து ராஜா வந்து இந்த குருவோட ஒரு மீட்டிங் போட்டு ஆலோசனை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆலோசனையில் இருந்தார். அப்போ வந்து திடீர்னு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து, நம்ம பாதாள உலகத்துக்கு வந்து வேறு எங்கேருந்தோ திடீர்னு ஒருத்தன் வந்து இறங்கியிருக்கான், அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு வந்து அதுவே பிடிக்கல. முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது யாரா வந்து திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தன் வந்து இறங்கினானே அப்படின்ட்டு. உடனே யார் அவனை கூட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த குணசேகரனை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டுக்கிட்டு வந்த உடனே இது மாதிரி ராஜா வந்து, யார் நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டார். உடனே இவன் வந்து சொன்னான், அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, நான் வந்து ஜெயபுரி நாட்டோட இளவரசன், எங்கள் அப்பாவோட கண்ணு மறுபடியும் தெரியணும் அப்படின்னா பாதாள வைரத்தை வந்து அவரோட கண்ணில் காட்டினா தான் தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் வந்து பாதாள வைரத்தை உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த குணசேகரன் சொன்னான். சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாகிடுச்சு. உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் வந்து சாமி மாதிரி கும்பிடுற பாதாள வைரத்தை வந்து நீ வந்து எடுக்கிறதுக்காக நீ இங்கே வந்திருப்ப, அதோடு இல்லாமல் பாதாள வைரத்தை எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீ எங்கிட்டே வந்து சொல்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்ட்டு யாரங்க அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஓடி வந்தாங்க. இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு பாதாள ஜெயிலில் கொண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவங்க வந்து இந்த குணசேகரனை அரெஸ்ட் பண்ணி ஒரு பாதாள ஜெயிலில் கொண்டு அவனை போட்டாங்க. போட்டோடனே என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, நாம் வந்து நேராக வந்து அந்த ராஜாட்ட தானே கேட்டோம், நாம் என்ன அந்த பாதாள வைரத்தை வந்து ராஜாக்கிட்டேருந்து திருடிக்கிட்டா போகிறோம், கொண்டு போய் காட்ட போகிறோம், அப்பாவுக்கு கண் வந்தோடனே திரும்ப கொண்டாந்து பாதாள வைரத்தை கொடுத்துருன்னு சொன்னால் கொடுத்துட போகிறோம், அதை வந்து பூஜையில் வச்சு இவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சரி ஓகே, நம்ம இன்னும் அதை திருட வந்த மாதிரி நம்மளை பிடிச்சி கொண்டாந்து பாதாள ஜெயிலில் கொண்டு இப்படி போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த குணசேகரன் வந்து பாதாள ஜெயிலில் ஒரே இருட்டு, அந்த ஜெயிலுக்குள்ளே அங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பாதாள உலகத்து ராஜா இருக்கான்ல, அவனுக்கு வந்து பார்த்தேன்னா ஒரே ஒரு பொண்ணு, அவள் பேர் மலர்விழி. அந்த பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்து பார்த்தேன்னா யாரோடையுமே பேசலை, அப்படியே ஊமையாகவே இருந்துகிட்ருக்கு, பேச்சே வரல. அப்போ வந்து அவன் என்ன பண்ணான், அந்த ராஜா வந்து அங்கே இருக்கிற முனிவர்கள் சாமியார்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணால் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பேச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். உடனே அந்த முனிவர்கள்லாம் பார்த்துட்டு, ராஜா உங்கள் பொண்ணுக்கு வந்து வாயை திறந்து பேசலையே தவிர மற்ற எல்லாரும் பேசுகிறது வந்து அவங்களுக்கு புரியுது, அவங்களால பேச முடியல, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அதிர்ச்சி தர மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த பொண்ணை வந்து அந்த மலர்விழியை வந்து யார் வந்து எந்த நாட்டு இளவரசன் வந்து அந்த மலர்விழியை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த இளவரசனை வந்து அவள் பார்க்கும்போது அவள் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர்கள் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கும் சரி, எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு பேச மாட்டா, நல்ல பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா என்றைக்கு வந்து அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அப்போ எல்லா இளவரசர்களையும் வர சொல்லுவோம், ஒரு சுயம்பரத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவோம், எந்த இளவரசனை பார்க்கும்போது அவள் பேசுகிறாளோ அந்த இளவரசனுக்கு அவளை கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவும் முடிவு பண்ணியிருந்தான். இதை மாதிரி இவளுக்கு சுயம்பரம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் அவன் நடத்திக்கிட்டு இருந்தான் அந்த ராஜகுருவோடு உட்காந்துக்கிட்டு. அப்போ தான் திடீர்னு வந்து இவன் பாதாள வைரத்தை கேட்டு இந்த குணசேகரன் அங்கே வந்தான். இவனை கொண்டு இப்போ பாதாள ஜெயிலில் அடைச்சி விட்டாச்சு. இந்த குணசேகரனுக்கு இந்த பாதாள ஜெயில் பிடிக்கவே இல்லை. இவன் எப்பயுமே நல்ல வெளிச்சமாக நல்ல காத்தோட்டமாக நல்ல சத்தத்தோடு இருக்கிற ஏரியாலேயே இருந்துட்டான்.
இவனை வந்து நல்ல இருட்டு, யாருமே பேசுகிற சத்தமே கேட்கல, உள்ளே காற்றே வரல. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போட்டு அடைச்ச உடனே அவனுக்கு வந்து அந்த இடத்த எப்படியாவது அடித்து உடைச்சாவது அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தோணுச்சு. உடனே என்ன பண்ணான், இவனுக்கு சாப்பாடு வந்துச்சு அந்த பாதாள ஜெயிலுக்குள்ளே. அதை வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டான் இருட்டிலேயே. சாப்பிட்டுவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டெல்லாம் வந்து ஒரு சோல்ஜர் வந்து வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து இருட்டு கொஞ்சம் கண்ணுக்கு பழக ஆரம்பிச்சிச்சு. பழக ஆரம்பித்தோடனே என்ன பண்ணான், நாம் இருக்கிற இந்த பாதாள ஜெயில் ரூமுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி கையால் அந்த சுவத்தெல்லாம் தடவிக்கிட்டே போனான். தடவிட்டு போகும்போது எல்லாம் சுவர் மாதிரி தான் இருந்துச்சு, வரிசையாக சுவர் மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா அது ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல என்னடா பாறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த பாறை இருக்கிற இடத்தையும் தடவி பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த பாறையை தாண்டி மற்ற சுவரெலாம் தடவி பார்த்துக்கிட்டே வந்தான். வந்து பார்த்தா அது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் சுவர், அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாறை. சரி, இங்கே ஏதோ இருக்குது, இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் இந்த சோல்ஜர்லாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன்லாம் வந்து உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருந்தானுங்க. அதான் பாதாள ஜெயிலே போட்டாச்சு, இவன் எப்படி பாதாள ஜெயிலேருந்து தப்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காவல் காக்காமல் 3 பேர் இருந்தானுங்க. 3 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தானுங்க. இவன் என்ன பண்ணான், நேராக வந்து இந்த பாறை இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் பாறை இருக்குன்னா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை பிடிச்சி மெதுவாக நகுத்த பார்த்தான். நகுத்தவே வரல, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த பாறை. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நகுத்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்துல வரும்போது பார்த்தா அந்த பாறை வந்து லைட்டாக நகுந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, அந்த பாறை நகருது, இதை வந்து எப்படியாவது நகுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தம் பிடிச்சி அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக நகுத்தினா அந்த பாறை கொஞ்சம் நகுந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தா அந்த பாறைக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு சின்ன வழி இருந்துச்சு. அந்த வழிக்குள்ளே பார்த்தா அதுவும் ஒரே இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரில. ஆனால் ஏதோ ஒரு வழிங்கிறது மட்டும் தெரியுது. உடனே சரி அப்படின்ட்டு அந்த அதுக்குள்ளே பூந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பூந்தான். அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு படி தெரிஞ்சிச்சு. கையால் அப்படியே மெதுவாக தடவி பார்க்குறான். பார்த்தா ஒரு படி தெரிஞ்சிச்சு, அது எங்கேயோ மேலே ஏறி போகுது. இவன் உடனே என்ன பண்ணான், அந்த படி வழியாக ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனான். இந்த பாதாள ஜெயிலுங்கிறது எப்பயுமே பூமிக்கு அடியில் தானே இருக்கும். அதனால் இந்த படி வழியாக மேலே ஏறி போனால் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த பாதாள ஜெயிலில் இருக்கிற அந்த படி வழியாக இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரான். வந்தால் அந்த வழி வந்து இப்படி திரும்புது அப்படி திரும்புது. எல்லா இடத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சில இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து அடியில் படுத்துக்கிட்டு பூர்ற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அது வழியாக பூந்து வந்து கடைசியில் பார்த்தா மேலே ஒரு இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அப்பாடா நம்ம தப்பிச்சிடலாம் போல இருக்கே, மேலே ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது அப்படின்ட்டு அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தான். வந்துட்டு அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டான். வந்து பார்த்தா அது ஏதோ ஒரு கதவு மாதிரி இருந்துச்சு. உடனே இது ஏதோ ஒரு கதவு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த கதவை பிடிச்சி இப்படி லைட்டாக திருப்பினா அந்த கதவு திரும்புது. அது வந்து பார்த்தா கதவு இல்லை, அது வந்து சுவத்தில் மாட்டியிருக்கிற ஒரு பெரிய ஓவியம். அந்த ஓவியத்தை இவன் என்ன பண்ணான், உள்பக்கத்துலேருந்து வந்திருக்கான், சுவத்துக்குள்ளேருந்து வந்திருக்கான். வந்துட்டு அந்த ஓவியத்தை பிடிச்சி நகர்த்த பார்த்துருக்கான். நகர்த்த பார்த்த உடனே அந்த ஓவியம் என்ன பண்ணிச்சு, பிச்சுக்கிட்டு டமால்னு கீழே விழுந்துச்சு. விழுந்த உடனே இவன் பார்த்தா இவன் நிற்கிற இடம் தெரியுது, ஒரு சுவத்தில் வந்து நிற்கிறான். சுவத்தில் இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ளே நிற்கிறான். அந்த இடம் எங்கன்னா இந்த அரண்மனையில் இந்த இளவரசி இருக்கிற இடம் இருக்குல்ல, மலர்விழி இருக்கிற இடம், மலர்விழியோட அந்த புறத்துக்குள்ளே மாட்டியிருக்கிற ஒரு ஓவியம். அந்த ஓவியம் தான் டமால்னு பிச்சுக்கிட்டு விழுந்துச்சு. அங்கேருந்து இவன் வந்து பொத்துன்னு உள்ளே குதித்தான். குதிச்ச உடனே அங்கே உட்காந்து இந்த மலர்விழி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்.
திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த ஒரு ஓவியத்தை பிச்சு கீழே விழுந்த உடனே அங்கேருந்து ஒருத்தன் வந்து பொத்துன்னு கீழே குதிச்ச உடனே அவள் பயந்து போய் ஐயோ திருடன் திருடன் யாரா ஓடிவாங்கன்னு கத்தினான். உடனே எல்லாரும் கிடுகிடுன்னு அந்த மலர்விழியோட தோழியெல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு இவனை பார்த்தாங்க. பார்த்த உடனே அதுக்குள்ளே சோல்ஜர்ஸ் இல்லாமல் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்டு இவனை பிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாரும் போய் ராஜாவை கூப்பிட்டு வந்தாங்க. ராஜா வந்து பார்த்தார். இந்த பாதாள வைரத்தை எடுக்க வந்தவன்ல, இவனை நம்ம பாதாள ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்சோம், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே இந்த மலர்விழியோட தோழி சொல்கிறா, நம்ம இளவரசி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அப்போ தான் அந்த இளவரசிக்கும் தெரிஞ்சுது, ஆமாம் திருடன் நம்ம கத்துனோமே அப்படின்ட்டு. உடனே பேசுறதுக்கு ட்ரை பண்ணால் அவளோட நல்லா பேச வருது. உடனே இந்த ராஜாவுக்கு வந்து அந்த முனிவர்கள்லாம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஏதாவது ஒரு அதிர்ச்சி தர மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து அதில் வந்து இந்த இளவரசியை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ அவன் வரும்போது இந்த இளவரசி தன்னால் பேசுவாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருந்தாங்களா அந்த முனிவர்கள்லாம். அதெல்லாம் அந்த ராஜாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. வந்த உடனே சரி, இந்த பையன்தான், இந்த நாட்டு இளவரசன் தான் வந்து மலர்விழியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதனால தான் வந்து அவனை பார்த்த உடனே கரெக்டாக அந்த இளவரசியும் பேசியிருக்கா. அந்த அதிர்ச்சி தர சம்பவம் வந்து இவன் திடீர்னு அந்த ஓவியத்தை தள்ளி விட்டு அதுக்குள்ளேருந்து வந்து பொத்துன்னு குதிச்சது தான். எல்லாத்துக்கும் நாம தான் காரணமாக இருந்திருக்கோம், நாம தானே தூக்கி அவனை பாதாள ஜெயிலுக்குள்ளே போட்டோம். ஆனால் அந்த பாதாள ஜெயிலுக்குள்ளே அங்கே ஒரு பாறை இருக்குது, அது வழியாக ஒரு வழி இருக்குங்கிறது நமக்கே தெரியாது, இந்த பையன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த சோல்ஜர்ஸ்டெல்லாம் அவரை விடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த சோல்ஜர்ஸ்லாம் விட்டாங்க. விட்ட உடனே இந்த குணசேகரனை கூப்பிட்டு போய் அவனுக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து உனக்கு இந்த மலர்விழியை கல்யாணம் பண்ணி தரேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பாதாள வைரத்தையும் நான் உனக்கு பரிசாகவே தரேன், நீ வந்து எடுத்துக்கிட்டு நேராக உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் அப்பாட்ட வந்து இந்த பாதாள வைரத்தை காட்டி அவரோட கண்ணை வந்து சரியாக்கு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த குணசேகரனும் அவரை வணங்கி அதுக்கப்புறம் இந்த மலர்விழியை அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து நிறையா வைரம் வைடூரியம் அது மாதிரி எக்கச்சக்கமான சீதன பொருளோட இந்த பாதாள வைரத்தையும் வந்து ஒரு பேழையில் வச்சு கொடுத்து அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டார். அந்த பாதாள வைரத்தை இந்த மலர்விழி தான் கையில் எடுத்துகிட்டு வந்தா. ஒரு பேழைனா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கிற ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு குணசேகரனோட திரும்ப வந்தாங்க. எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸையும் கூட அனுப்பிச்சி விட்டார். அவங்கெல்லாம் வந்து இந்த ஜெயபுரி நாட்டுக்கு கொண்டு வந்து இவங்கள விட்டுட்டு திரும்ப வந்துடுவாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம். அவ்வளோ சோல்ஜர்ஸையும் அனுப்பிச்சாங்க. எல்லோரும் வந்துட்டு திரும்ப இந்த மந்திர பொய்கை வழியாக தான் எல்லோரும் வெளியே வந்தாங்க. அத்தனை சோல்ஜர்ஸும் குதிரை யானை அது மேலெல்லாம் பார்த்தா எக்கச்சக்க வைரம் இருக்கிற டப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மந்திர பொய்கை வழியாக அவங்கெல்லாம் வெளில வந்தாங்க. வரும்போது பார்த்தா ஒருத்தன் மட்டும் மாயா கண்ணாடியில் உட்காந்துக்கிட்டு இவங்க வெளியில் வர்றத பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் கபாலிகன். உடனே அவன் நினச்சிக்கிட்டான், சொன்ன மாதிரியே குணசேகரன் வந்து நேராக போனால் குணசேகரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து டெய்லி நம்ம மாயா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. அவன் வந்துட்டான், மறுபடியும் அந்த மந்திர பொய்கை வழியாக வெளியே வந்துட்டான். இப்போது அவன்கிட்ட பாதாள வைரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மந்திர பொய்கை வழியாக எல்லோரும் வெளியே வர்றத இந்த கபாலிகன் பார்த்துக்கிட்டே இருந்தான் உட்காந்துக்கிட்டு. இதோ யானையெல்லாம் வருது, குதிரையெல்லாம் வருது, எல்லாத்தோட முதுகுலேயும் மூட்டை மூட்டையாக வைரம் வேற இருக்குது. அதோ அந்த குணசேகரனும் வெளியே வந்துட்டான். குணசேகரனோட கூட வர்றது யார் அப்படின்னு பார்த்தான். அப்போ தான் அந்த மலர்விழி இளவரசி அவன் பார்த்தான். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா, அந்த பொண்ணை வந்து குணசேகரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மந்திர சக்தியும் எனக்கு வந்த உடனே இந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபாலிகனுக்கு வந்து அந்த மலர்விழியை கல்யாணம் பண்ணிவிட்டு பாதாள உலகத்தையும் இந்த உலகத்தையும் வந்து நான் ஒருத்தனே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு.
உடனே சரின்ட்டு மந்திர கம்பளத்தை எடுத்துக்கிட்டு நேராக இந்த மந்திர பொய்கை இருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். உடனே மந்திர பொய்கை இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த மந்திர கம்பளம் வந்து இறங்கிச்சு. இறங்கின உடனே இவன் என்ன பண்ணான், நேராக இந்த கபாலிகன் வந்து அந்த குணசேகரன் இருக்கிற இடத்துக்கு போனான். குணசேகரன் மட்டும் தனியாக இருக்கிற சமயமாக பார்த்து அங்கே போயிட்டு என்ன பண்ணான், திடீர்னு இந்த குணசேகரனை வந்து ஒரு கல் சிலையாக மாற்றிவிட்டான். மாற்றிவிட்டு இவனோட இந்த கபாலிகனோட உருவத்தை அப்படியே குணசேகரன் உருவமாக மாற்றிக்கிட்டான். மாற்றிக்கிட்டு அப்பாடா ஒரு சின்ன பிளான்லேயே வந்து எல்லாத்தையும் சக்சீட் பண்ணிட்டோம், இனிமேல் வந்து கபாலிகனோட உருவமே எனக்கு வேண்டாம், நான் வந்து இனிமேல் குணசேகரனாகவே இருந்து இந்த பாதாள வைரத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த உலகத்தையும் பாதாள உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், நேராக மலர்விழிக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல, இவன் குணசேகரன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நேராக மலர்விழியும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி குதிரை யானை எல்லாம் கிளம்பி நேராக இவங்கெல்லாம் ஜெயபுரி நாட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே இதை மாதிரி இந்த கபாலிகன் என்ன பண்ணான், இந்த ராஜாவை பார்த்த உடனே, அப்பா உங்கள் கண்ணை வந்து நான் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பாதாள வைரத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வந்தான். வந்துட்டு இவன் பாதாள நாட்டுக்கு போனது இதெல்லாம் அந்த பாதாள வைரத்தை எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ராஜாவும் நினச்சிக்கிட்டார். நினச்சிக்கிட்ட உடனே, பா குணசேகரா வந்துட்டியா, வா இந்த பாதாள வைரத்தை காட்டி என் கண்ணை வந்து மறுபடியும் நேராக்கு அப்படின்னு சொல்லி. உடனே இந்த கபாலிகன் என்ன சொன்னான், மலர்விழி அந்த பாதாள வைரத்தை வந்து அந்த பேழையிலேருந்து எடுத்து ராஜாவோட கண்ணில் காட்டு அப்படின்னு சொன்னான். உடனே மலர்விழி என்ன பண்ணா, அந்த பேழையை திறந்து அந்த பாதாள வைரத்தை கையில் எடுத்தா. அவ்வளோதான், அந்த பாதாள வைரத்தோட ஒளி இருக்குல்ல அது பயங்கர பவர்ஃபுல். திடீர்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே பிரைட்டாகிடுச்சு. ஆன உடனே அந்த ஒளி வந்து இந்த ராஜாவோட கண்ணில் பட்டுச்சு. பட்ட உடனே ராஜாவுக்கு வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த ஒளி வந்து அந்த அமைச்சர் மேலே பட்டுச்சு. பட்ட உடனே பார்த்தா அவர் வந்து கல் சிலையிலேருந்து மறுபடியும் நார்மல் அமைச்சர் ஆகிட்டார். அந்த ஒளி வந்து இந்த கபாலிகன் மேலே பட்டுச்சு பாரு. பட்ட உடனே அந்த குணசேகரன் நின்றுட்டு இருந்த இடத்துல பார்த்தா மறுபடியும் கபாலிகன் நிற்கிறான். அவனும் அவனோட பவரில் தானே அவன் வந்து குணசேகரனாக மாறினான். இப்போ அந்த பவரும் இந்த பாதாள வைரத்தோட ஒளி பட்ட உடனே அதுவும் போயிடுச்சு. உடனே ராஜா வந்து அந்த மந்திரவாதியை பார்த்தார். பார்த்த உடனே, அந்த மந்திரவாதி என் கண்ணை வந்து குருடாக்கின மந்திரவாதி அப்படின்னு சொன்னார். உடனே அப்போ தான் வந்து கபாலிகன் வந்து இப்படி பார்க்குறான். அவனோட உடம்பு வந்து மறுபடியும் கபாலிகனோட உடம்பாயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அதுக்குள்ளே இந்த மலர்விழி என்ன பண்ணா, அவங்க அப்பாவுக்கு வந்து, அப்பா இது மாதிரி வந்து இந்த குணசேகரனுக்கு பதிலாக ஒரு மந்திரவாதி வந்துட்டான், என்னை அதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டா. ப்ரே பண்ணிக்கிட்ட உடனே என்னாச்சு, அவர் பாதாள உலகத்து ராஜா தானே, இந்த மந்திரவாதி நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல டமால்னு அந்த பூமி அப்படியே பொழந்துக்குச்சு. பொழந்த உடனே இந்த மந்திரவாதி வந்து அப்படியே நேராக அடியில் போய் இந்த பாதாள உலகத்தில் போய் டொம்முன்னு விழுந்தான். விழுந்த உடனே இந்த காளி என்ன சொல்லியிருக்கு, நீ பாதாள உலகத்துக்குள்ளே போனேன்னா உன் தலை வெடித்து நீ ஒரு வைர மலையாக மாறிடுவேன்னு சொல்லிச்சுல்ல. அதை மாதிரி பூமிக்கு அடியிலேருந்து டமால்னு ஒரு சத்தம். இந்த மந்திரவாதி தலை வெடித்து இந்த மந்திரவாதி வந்து ஒரு வைரமாக இருக்கிற ஒரு மலையாக மாறிட்டான். உடனே பூமி மறுபடியும் மூடிக்குச்சு. மூடின உடனே இந்த கபாலிகன் இப்போ செத்து போயிட்டான். இந்த மலர்விழிக்கானா வந்து குணசேகரன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு தோணுச்சு. உடனே இந்த குணசேகரனை தேடி மறுபடியும் இவங்கெல்லாம் வந்த வழியாக வராங்க. இந்த மந்திர பொய்கையில் ஏறி மந்திர பொய்கை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தா இந்த குணசேகரனோட குதிரை ஒன்று அங்கே கட்டி வச்சுருந்தாங்கல்ல. குணசேகரன் முதல்ல ஒரு குதிரையில் வந்து அங்கே இறங்கினான்ல. இறங்கிட்டு நீ போய் இங்கெல்லாம் புல் மேய்ஞ்சிக்கிட்டுரு, நான் வந்து இந்த பொய்கையில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை அவுத்து விட்டான்ல. அந்த குதிரை பார்த்தா இந்த குணசேகரனோட சிலை இருக்குல்ல, அந்த சிலையவே சுற்றி சுற்றி வந்து இந்த சிலையை மோந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் அங்கே வந்த உடனே இங்கே ஒரு சிலை இருக்குது, ஒரு குதிரை வந்து சுற்றி சுற்றி மோந்து பார்க்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது
அந்த குணசேகரனோட அப்பா சொன்னார், இது குணசேகரனோட குதிரை தான் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த மந்திரவாதி வந்து குணசேகரனை தான் வந்து இப்படி சிலையாக மாற்றிருக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பாதாள வைரத்தை எடுத்து அந்த சிலைக்கிட்ட காமிச்சாங்க. அவ்வளோதான், அங்கேருந்து டமால்னு குணசேகரன் திரும்ப வந்துட்டான். வந்த உடனே இதை மாதிரி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அப்பாடா ஒரு வழியாக அந்த மந்திரவாதியும் ஒழிஞ்சான், இப்போ வந்து நம்ம அப்பாவுக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மலர்விழியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஜெயபுரி நாட்டுக்கு வந்தான். அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் நல்லபடியாக இருந்தாங்க அங்கே. கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.